திருநெல்வேலியில் அனைத்து கட்சி நிர்வாகிகளுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனை நடத்திய நிலையில் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைப்பில் இருக்கிறார். அமுல் ஜெய்சிங், வணக்கம். என்ன மாதிரியான வாக்குவாதங்கள் அங்கு நடைபெறுகிறது? என்ன நிலவரம்? முழு விவரங்களை சொல்லுங்க. சலோமி, நிச்சயமாக தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் அமலுக்கு வந்திருக்கின்றன. இதன் காரணமாக அரசியல் கட்சி சின்னம் மற்றும் தலைவர்களின் புகைப்படத்தை வெளிப்படுத்தும் விதமாக விளம்பரங்கள் வெளியிட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பல்வேறு விதங்கள்ல தேர்தல் குறித்து காரியங்கள் அவ்வப்போது மாவட்டங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து அனைத்து கட்சியினுடைய ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சுகுமார் தலைமையில இந்த கூட்டமானது தற்பொழுது 3 மணிக்கு தொடங்கி தற்பொழுது வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மற்றும் அவற்றை அரசியல் கட்சிகள் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து விரிவான விளக்கங்கள் அரசியல் கட்சியினுடைய இந்த நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய நிர்வாகிகள், குறிப்பாக திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கூட்டம் சுமூகமாக நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஒருவர் பேசும்போது தென் மாவட்டங்களில் நிலவும் பல்வேறு சமூக பிரச்சனைகள் மற்றும் சட்ட ஒழுங்கு விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை முன்வைத்தார். குறிப்பாக இந்த தேர்தல் காலங்களில் சமீபத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த நாங்குநேரி கொலை குறித்தும் பல்வேறு கொலை சம்பவங்கள் தேர்தல் காலங்களில் அதிகமாக நடக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி, அமுல் ஜெய்சிங்.